இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக புதுச்சேரி வர இருக்கிறார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பொது வெளியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பினை தமிழக வெற்றிக் கழக தலைவர் இன்று நடத்த இருக்கிறார். இந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 5000 பேருக்கு மட்டுமே இங்க பங்கு பெறுவதற்கான நுழைவு அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது QR கோடு அடங்கிய நுழைவு அட்டை இருந்தால் மட்டுமே இங்க பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் 2-3 நாட்களாகவே இந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று வந்தது. இருப்பினும் கூட பொதுமக்கள் நுழையும் இடத்தில் வெறும் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் மனோ நமக்கு அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாதை சேரும் சகதியுமாகவே காணப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த நுழைவாயிலுக்கு செல்லுமையானால் அங்கேயும் இதே சூழல் தான் நிலவுகிறது. இருசக்கர வாகனங்களுக்கு செல்வது கூட மட்டும் இல்லாமல் நடந்து செல்வர்களுக்குமே ஒரு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஒளிப்பதிவாளர் மனோ உள்ளே சென்று அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் தான் இன்று பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்துல 10 பாக்ஸுகள் அமைத்து பேரிகார்டுகளோடு இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாக்ஸிலும் 500 பேர் நிற்கும்படியான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 5000 பேர் நின்று கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. சரியாக 10:30 மணிக்கு இந்த பொதுக்கூட்டம் இந்த நிலையில்தான் நேற்றைய தினத்திலிருந்தே போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இந்த மைதானம் வந்துவிட்டது. காலையிலிருந்து பாம் ஸ்குவாட் இந்த மோப்ப நாயினுடைய உதவியுடனே இங்க தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறுபுறம் மருத்துவ குழுவும் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளில் இந்த மருத்துவ குழு இடம்பெறுவார்கள். அதுபோல தற்பொழுது செவிலியர்கள் எல்லாம் அவருடைய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இங்க மக்கள் நின்று இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய இந்த இடங்களிலுமே சேரும் சகதியாகத்தான் இருக்குது. இது உப்பளம் பகுதி என்பதால இது தானாகவே இங்க மணல் கொட்டி இந்த இடத்துல சமப்படுத்தினாலும் கூட நீர் சுரந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நேற்று மாலை மண் எல்லாம் கொட்டி நிரப்பப்பட்ட இந்த பகுதி தற்பொழுது நீர் சுரந்து சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. காரணம் கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி என்பதாலும் இது உப்பள பகுதி என்பதாலும் கூட இந்த பகுதியில் எவ்வளவு உயரத்திற்கு மண்ணும் கொட்டி நிரப்பினாலுமே நீர் சுரக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் ஏற்படுவதால இந்த சேரிலே நின்று கொண்டுதான் பொதுக்கூட்டத்திலே பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது.